ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெசிமல் பாயிண்ட் வேல்யூ, அதாவது மேத்ஸ் கொஷனில் டெசிமல் பாயிண்ட் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்ற ஐடியா தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் டிஸ்கஷனு. ஹோல் நம்பர்னால் நம்மளுக்கு தெரியும், முழு எண்கள்னு சொல்லுவோம். அதாவது அதில் டெசிமல் பாயிண்ட் வேல்யூவே இருக்காது. இதுதான் நம்ம ஹோல் நம்பர் சொல்லுவோம். உதாரணத்துக்கு 1, 2, 100, 1000 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது முழு எண்கள்னு சொல்லுவோம், ரைட்டுங்களா? அதே போல் டெசிமல் நம்பர்னா பாயிண்டில் வச்சு முடியும். டெசிமல் பாயிண்ட் இருக்கும், இது பேர் டெசிமல் பாயிண்ட். 0.6, 1.2, 5.25, 2.024 இந்த மாதிரி எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு கொடுத்தோம்னா அது மாதிரி டெசிமல் நம்பர்னு சொல்லுவோம், சரிங்களா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி பார்ப்போம். எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் 2 மெத்தடில் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ப்ராப்பர் மெத்தடு, இன்னொன்று வந்து ஆல்டர்னேட் மெத்தடு, சரிங்களா? வாங்க சால்வ் பண்ணி பார்க்கலாம். கொஷின் பாருங்கள், சிம்பிள் கொஷின் தான். 1.2 டிவைடட் பை 0.6, சரிங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராப்பர் மெத்தடில் சால்வ் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 1.6, 1.2, 0.6 வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொடுத்துருக்க அந்த நம்பரை 1.2 இருக்குல்ல, அதை 12/10ன்னு ரைட் பண்ணிக்கிறோம், சரிங்களா? ஏன்னா 12 10ஆல் டிவைட் பண்ணால் நம்ம என்ன கிடைக்கும், 1.2 கிடைக்கும். அதே போல் 6 10ஆல் டிவைட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து 0.6 கிடைக்கும், சரிங்களா? அந்த ஃபார்மேட்டுக்கு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இப்போ இந்த 12/10 இருக்குல்ல, இந்த 12/10 இந்த 10 வந்து மேலே போயிடும். அதாவது இங்கே பாருங்கள், 12/10 இருக்குங்களா, இந்த 10 வந்து இந்த 12க்கு பக்கத்துலேயே போயிடும். அப்படி போயிடுச்சிங்கன்னா அது பவர் ரூல் வேல்யூன்னு சொல்லுவோம். நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸ் பேசிக்ஸ் தான் பவர் ரூல் வேல்யூ. அப்போ இந்த 10 வந்து மேலே போயிடுச்சிங்கன்னா, இந்த 12க்கு போயிடுச்சிங்கன்னா அப்போ என்ன எழுதணும், 10⁻⁻1ன்னு எழுதணும், சரிங்களா? இந்த 10 மேலே போயிடுச்சுன்னா 10⁻⁻1ன்னு எழுதணும். அதே போல் தான் இங்கே டினாமினேட்டரில் இருக்குல்ல 6, அதுவும் அதே போல் தான் எழுதணும். இந்த 10 6/10ன்னு இருக்குல்ல, இது இந்த 10 மேலே போனாலும் 10⁻⁻1 தான் எழுதணும். ஸோ நம்ம இருக்கிற ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி எழுதிக்கிறோம். 12 × 10⁻⁻1, 6 × 10⁻⁻1 எழுதியாச்சு, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ என்ன ஆகும், இந்த 10⁻⁻1 10⁻⁻1 கேன்சல் ஆகிடும். ஏன், இந்த 10⁻⁻1 மேலே போச்சுன்னா பவர் ரூல்ஸ், நம்ம பேசிக் பவர் ரூல்ஸ் தெரியணும். 10⁻⁻1 இங்கே ஆல்ரெடி -1 இருக்கா, அந்த -1 மேலே போச்சுன்னா +1 ஆகிடும். ஸோ -1 +1 0 ஆகிடும். 10⁻0 = 1, சரிங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன பேலன்ஸ் இருக்கும், அப்போ இது ரெண்டும் வந்து கேன்சல் ஆச்சுன்னா என்ன பேலன்ஸ் இருக்கும், 12/6ன்னு பேலன்ஸ் இருக்குங்களா? அப்போ 1 6 6 2 6 12, ரைட்டுங்களா? அப்போ ஆன்சர் வந்து ரைட்டு தான், 2, சரிங்களா? ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது வந்து ப்ராப்பர் மெத்தடில் சால்வ் பண்ணுறதுனா இப்படி தான் சால்வ் பண்ணணும். கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாக தோணும் பவர் ரூல்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி. இந்த 10 இருக்குல்ல, அந்த 10 மேலே கொண்டு போகணும், அப்புறம் அங்கே மைனஸாக ப்ளஸ்ஸான்னு பார்க்கணும். இங்கே மைனஸில் இருந்தால் மேலே போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாற்றணும், கீழே ப்ளஸ் இருந்துச்சுன்னா மேலே போச்சுன்னா மைனஸாக மாற்றணும், இந்த மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து இப்படி தான் சால்வ் பண்ணணும். கொஞ்சம் கிரிட்டிக்கலாக ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாக தோணும், சரிங்களா? நம்ம ஆல்டர்னேட் மெத்தட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட் மெத்தட் பாருங்கள். அதே சம்மு தான், இதே சம்மு தான் இங்கேயும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா வச்சிங்களேன், ஆல்டர்னேட் மெத்தடில் மேலே ஒரு பாயிண்ட் டெசிமல் இருக்கா, அப்போ மேலேயும் 1.2 இருக்குது, கீழேயும் 0.6 இருக்குது. அதாவது இங்கேயும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டெசிமல் தான் இருக்குது, இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டெசிமல் தான் இருக்குது. இந்த மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் சேமாக ஒரே டெசிமல் தான் இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் மேலேயும் கீழேயும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா டைரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். அந்த பாயிண்ட்டை மட்டும்தான், நம்பர் கிடையாது. பாயிண்ட்டை மட்டும் டைரெக்டாக கேன்சல் பண்ணிட்டு 12/6ன்னு எழுதிக்கணும், புரிஞ்சுங்களா? அதாவது நியூமரேட்டர்லேயும் தொகுதியிலையும் பகுதியிலையும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் சேம் டெசிமல் வந்தால், இங்கேயும் ஒரு டெசிமல் தான் இருக்குது, இங்கேயும் ஒரு டெசிமல் தான் இருக்குது, சரிங்களா? ஸோ மேலேயும் கீழேயும் ஒரு டெசிமல் மட்டும் அது வந்திருக்கிறதால, சேமாக டெசிமல் நம்பர் வந்திருக்கிறதால நம்ம என்ன பண்ணலாம்னா பாயிண்ட்டை மட்டும் கேன்சல் பண்ணால் போதும்.
இதுதான் டைரக்ட் மெத்தட். சரிங்களா, பாயிண்ட்டை மட்டும் கேன்சல் பண்ணிட்டேன், 12/6ன்னு எழுதிட்டேன். அப்போ ஆன்சர் என்ன? அதே 2 தான். சரிங்களா, ஸோ இது டைரக்ட் மெத்தடு. ப்ராப்பர் மெத்தட் கம்பேர் பண்ணுறப்போ டைரக்ட் மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னன்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா, இப்போது இது கொடுத்துருக்கிற இந்த டெசிமல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளான பாயிண்ட், அதனால கொஞ்சம் ஓகே. இதுவே கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நம்ம இன்னும் சில சம்ம பார்த்து தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆக முடியும். சரிங்களா, சரி வாங்க எக்ஸாம்பிள் 2 பார்க்கலாம். இன்னொரு சம் பார்க்கலாம். அதே சம் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், டெசிமல் பாயிண்ட் வேல்யூ மட்டும் மாற்றிருக்கேன். இங்கே 1.2 0.6 இருக்குங்களா, இங்கே பாருங்கள், இங்கே 1.2 0.06ன்னு கொடுத்துருக்கேன். மேலேயும் அதாவது தொகுதியிலையும் பகுதியிலையும் டெசிமல் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேறு அதாவது வேறையாக இருக்குது. இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டெசிமல் வேல்யூ தான் இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் வேல்யூ இருக்குது. சரிங்களா, அப்போது இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர் மெத்தடில் பாருங்கள். ப்ராப்பர் மெத்தடில் இதே போல் தான் நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணோம்ல, இதே போல் தான் இங்கேயும் சால்வ் பண்ணணும். 1.2 எப்படி வந்துச்சு, 12/10. சரிங்களா, 12/10 போட்டால் 1.2 கிடைக்கும். 0.06 எப்படி கிடைச்சிது, 6/100ன்னு போட்டால் தான் 0.06 கிடைக்கும். சரிங்களா, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பில் அந்த 12/10 இருக்குல்ல, அதை வந்து மேலே கொண்டு போகணும். இங்கே எப்படி பண்ணோம் அதே மாதிரி இங்கேயும் பண்ணணும். சரிங்களா, இங்கே 10 மட்டும் தான் இருக்குது, ஒரு 0 இருக்கிறதால நம்ம என்ன பண்ணுறோம், -1 மட்டும் போட்டுக்கணும். இங்கே 2 0 இருக்கிறதால இங்கே -2ன்னு போட்டுக்கணும். அதே போல் 3 0 இருந்துச்சுன்னா -3ன்னு போட்டுக்கணும். அவ்வளோதான். எத்தனை 0 இருக்கோ அதை மட்டும் கவுண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 10ன்னு இருந்தால் 10⁻−1 ஒரு 0 இருக்கிறதால, 100ன்னு இருந்தால் 10⁻−2. எந்த நம்பர் டிவைடில் இருக்கிறோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் தான் நம்ம அந்த வேல்யூவை போடணும். இப்போ 6/100ன்னு இருக்கிறதால 6 × 10⁻−2ன்னு போடணும். இந்த -2 எடுத்துன்னு போயிட்டு மேலே போடக்கூடாது, தப்பாயிடும். புரிஞ்சிங்களா, இதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை 0 இருக்கோ அத்தனை 0 கவுண்ட் பண்ணி அந்த வேல்யூ பவருக்கு மேலே போடணும். ஒரு 0னா -1, 2 0னா -2. சரிங்களா, இப்போது இதை எப்படி சால்வ் பண்ணணும், அதே போல் தான் இங்கே பண்ணோம்ல, அதேமாரி தான். இந்த 10⁻−1 மேலே எடுத்துன்னு போயிடணும். இங்கே சேமாக இருக்கிறதால அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஆனால் இங்கே என்ன பண்ணணும் பாருங்கள், இப்போ இங்கே வந்து மேலே ஆல்ரெடி -1 இருக்கா, இங்கே கீழே வந்து -2 இருக்கா, அந்த -2 மேலே எடுத்துகிட்டு போகணும். -2 மேலே போச்சுன்னா +2 ஆகிடும். இது எப்படி, பேசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் பேசிக்ஸ் பவர் ரூலு. சரிங்களா, அப்போ 2ல் 1 போயிடுச்சுன்னா 1 தான். சரிங்களா, அப்போ மேலே வந்து என்ன இருக்கும், ஆன்சர் வந்து 12 × 10ன்னு இருக்கும். ஏன்னா இந்த 10⁻−2 மேலே போயிடுச்சு. ஸோ 2ல் 1 போயிடுச்சுன்னா 1, அப்போ 10⁻1ன்னா என்னது, 10 தான். சரிங்களா, அந்த 10 தான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா, இப்போது அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், அதையும் சால்வ் பண்ணணும். 12 × 10 120, 120/60. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்கள், 20. சரிங்களா, இதுதான் ஆன்சர். 120/60னா 20. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த மாடல் சம்மு. இதே வேல்யூ தான், பட் டெசிமல் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், மாற்றி கொடுத்துருக்கேன். மேலே வந்து ஒரு டெசிமல் வேல்யூ, கீழே வந்து 2 டெசிமல் வேல்யூ, அவ்வளோதான். இதே சம்மு தான், ஆனால் டெசிமல் வேல்யூ மாறி இருக்குது, அதை மட்டும் நல்லா கவனிங்க. இது ப்ராப்பர் மெத்தடு. அடுத்தது டைரக்ட் மெத்தட் பாருங்க. இதே கொஷின் தான், அதாவது எக்ஸசைஸ் 2 எக்ஸாம்பிள் 2 தான், ஆனால் ஆல்டர்னேட் மெத்தடு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணலான்னா, இப்போ இங்கே மேலேயும் அதாவது நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் சேம் டெசிமல் வேல்யூ இருந்துச்சா, ஒரு டெசிமல் வேல்யூ தான். ஆனால் அங்கே வந்து பாருங்கள், மேலே ஒரு டெசிமல் வேல்யூ, கீழே 2 டெசிமல் வேல்யூ. இப்போ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது இந்த ஒரு டெசிமலுக்கு இங்கே ஒரு டெசிமல் கேன்சல் பண்ணலாம். சரிங்களா, அப்போ மேலே வந்து டெசிமல் போயிடும், 12ன்னு எழுதிக்கிங்க. கீழே வந்து ஒரு டெசிமல் தான் கேன்சல் ஆயிடுச்சு, அப்போ என்ன இருக்கும், கீழே 0.6ன்னு எழுதிக்கணும். சொன்னது புரிஞ்சிங்களா, இங்கே என்ன பண்ணணும், மேலே ஒரு டெசிமல் இருக்குது, அந்த ஒரு டெசிமலையும் இங்கே இருக்கிற ஒரு டெசிமலையும் நான் கேன்சல் பண்ணுறேன். அப்போ மேலே கேன்சல் ஆச்சுன்னா 12ன்னு வந்துடும்,
கீழே தொகுதியில் ஒரு டெசிமல் தான் கேன்சல் ஆகிருக்கு, அப்போ 0.6ன்னு வரும். சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் அதுதான். இங்கே பாருங்கள், புரிஞ்சுங்களா? அப்போது டெசிமல் கேன்சல் பண்ணிட்டேன். மேலே வந்து ஒரு டெசிமல் இருந்துச்சு, போயிடுச்சு. கீழே வந்து 2 டெசிமல் இருக்குது, அப்போ ஒரு டெசிமல் தான் போயிடுச்சு, இன்னொரு டெசிமல் அப்படியே இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள், இங்கே கீழே 0.6 இருக்குங்களா? ஸோ இதையும் நம்ம கேன்சல் பண்ணுறோம். இங்கே கீழே கேன்சல் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, மேலே நியூமினேட்டரில் என்ன நம்பர் இருக்குது? 12 இருக்கா? தொகுதியில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரோட எத்தனை டெசிமல் நம்ம கேன்சல் பண்ணுறோமோ அத்தனை 0 போட்டு ஒரு நம்பர் போடணும். ஸோ நான் கீழே வந்து ஒரு டெசிமல் தான் கேன்சல் பண்ணுறேன், அப்போ ஒரு 0 போட்ட நம்பர் தான் நம்ம போடணும். அப்போ 10. சரிங்களா? இன்கேஸ் இங்கே கீழே இன்னும் ரெண்டு டெசிமல் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ 100ன்னு போடணும். ஆனால் நம்மளுக்கு இப்போ என்ன பேலன்ஸ் இருக்குது? ஒரு டெசிமல் வேல்யூ தான் இருக்குது. ஒரு டெசிமல் வேல்யூ கேன்சல் பண்ணுறேன், அதனால் மேலே 12 கூட நான் 10 பெருக்கிக்கிறேன். ஏன்னா ஒரு டெசிமல் வேல்யூ தான் கேன்சல் பண்ணுறேன், ஒரு 0 போடணும். சரிங்களா? அதேக்கே 2 இருந்துச்சுன்னா 2 0, 3 இருந்துச்சுன்னா 3 0 அப்படின்னு நீங்கள் கரெக்டாக போட்டுடணும். போட்டினா கரெக்டாக ஆன்சர் வரும். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். நான் சொன்னேன்ல, ஸோ இங்கே பாருங்கள், 12 × 10. சரிங்களா? ஏன்னா கீழே ஒரு டெசிமல் இருக்குது, நான் கேன்சல் பண்ணிட்டேன், மேலே 10 போட்டுவிட்டேன். ஓகேங்களா? 12 × 10 6. அப்போ 12 × 10 120. 120/6. அப்போ ஆன்சர் என்னது? அதே தான், 20. 20 தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மு. 20 தான் ஆன்சர். ஸோ வாங்க மறுபடியும் அடுத்த ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி பார்ப்போம், இன்னும் கிளியராக புரியும். ஏன்னா இது வந்து நான் டெசிமல் வேல்யூ வந்து இப்படி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னொரு மாடலை மட்டும் நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் இன்னும். ஸோ எக்ஸாம்பிள் 3, ஃபஸ்ட்டு ப்ராப்பர் மெத்தடு. கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு போன கொஸ்டின் எப்படி இருந்துச்சுன்னா 1.2/6ன்னு போட்டோன்னா இப்போது 0.6/2 அப்படியே மாற்றி போட்டிருக்கோம் கொஷின், அவ்வளோதான். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஏன்னா இப்படி கேட்டாலும் நீங்கள் சப்போஸ் குழம்பலாம். அதே போல் தான் நம்ம சால்வ் பண்ணணும், வேறு எதுவும் இல்லை. ப்ராப்பர் மெத்தட் என்னது? நான் ஃபஸ்ட் என்ன பண்ணோம்? 0.6 எப்படி இருந்துச்சு? 6/10. சரிங்களா? 0.6 வந்து 6/10. 1.2 எப்படி இருந்துச்சு? 12/10. எழுதிட்டுமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? அடுத்தது பவர் வேல்யூ போடணும். இந்த 10 மேலே போய்டும், 10⁻⁻1. இந்த 10 மேலே போய்டும், 10⁻⁻1. மேலே தொகுதியிலையும் எழுதியாச்சு, கீழே பகுதியிலையும் எழுதியாச்சு. சரிங்களா? அடுத்தது இதை ஷார்ட் அவுட் பண்ணணும். 10⁻⁻1 10⁻⁻1 கேன்சல் ஆகிடும். சரிங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். ரிமைனிங் இது கேன்சல் ஆனால் என்ன இருக்கும்? இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா 6/12 தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவே டெசிமலில் தான் முடியும். நீங்கள் குழம்பக்கூடாது, என்னடா மறுபடியும் வேல்யூ டெசிமலில் முடியும்னு சொல்லிட்டு. சப்போஸ் வேல்யூ டெசிமல்லையும் முடியலாம். ஒன்று உங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6/2லையும் இருக்கலாம், இல்லை 0.5ன்னு டெசிமல்லையும் இருக்கலாம். சரிங்களா? அதுக்கு தான் நான் இப்படியும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள் ப்ளஸ், இதுவே டைரக்ட் மெத்தடு. டைரக்ட் மெத்தட் நான் என்ன சொன்னேன்? அதே சேம் கொஸ்டின் தான். நம்ம என்ன பண்ணணும்? எத்தனை பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டெசிமல் இருக்குன்னு பார்க்க சொன்னோம்னா, சரிங்களா? ஒரு டெசிமல் தான் இருக்கா, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். டெசிமல் பாயிண்ட்டை டைரெக்டாக அப்படியே கேன்சல் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டெசிமல் தான் இருக்குது. ஸோ டைரெக்டாக கேன்சல் பண்ணிட்டோம்னா 6/12ன்னு வந்துடும். ஓகேவா? மேலேயும் ஒரு டெசிமல் தான் இருக்குது, கீழேயும் ஒரு டெசிமல் தான் இருக்குது. அப்போ 6/2ன்னு வந்துடும். அப்படியே கேன்சல் பண்ணுற வேண்டியது தான். ஸோ 6/2ன்னா என்ன ஆன்சரு? மேலே நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோம்? அதே தான். ஸோ இதுங்க என்ன ஆன்சரோ அதே ஆன்சர் தான் இதுக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் தான். நம்ம கரெக்டாக யோசித்து சால்வ் பண்ணோம்னா குயிக்காக சால்வ் பண்ணிடலாம். ஆல்டர்னேட் மெத்தட் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இதை கம்பேர் பண்ணுறப்ப இதில் நீங்கள் ரொம்ப குழம்பிடுவீங்க. ஆனால் ஆல்டர்னேட் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அந்த டெசிமல் பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் மேலேயும் கீழேயும் தொகுதியிலையும் பகுதியிலையும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சேமாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். சேமாக இல்லைன்னா நான் ப்ரீவியஸாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அந்த மெத்தட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்.
ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் 4 நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதுவே ப்ராப்பர் மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா, இல்லை ஆல்டர்னேட் மெத்தடில் ஈஸியாக இருக்கான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸசைஸ் நம்பர் 4 நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வருதா என்னன்னு செக் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது இந்த இந்த ப்ராப்ளத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த 2 ப்ராப்ளத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் என்னான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் உங்களுக்கு புரியலனா இந்த வீடியோ இன்னொரு டைம் ரிவைண்ட் பண்ணி ஸ்லோவாக பாருங்கள். கண்டிப்பாக புரியும். சரிங்களா? நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே கூட ஏதாவது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்னா அப்பயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஆல்டர்னேட் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. சீக்கிரமாக நம்ம என்ன பண்ணலாம், அந்த பாயிண்ட் வந்து கேன்சலேஷன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம், சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? டைரக்ட் மெத்தட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவும் ஓகே தான். ஆனால் என்ன ஒன்று, கொஞ்சம் கரெக்டாக போடணும். சரிங்களா? சம்டைம்ஸ் டைரக்ட் மெத்தடு, அதாவது ப்ராப்பர் மெத்தட் யூஸ் ஆகும். ஆனால் மோஸ்ட்லி ஆல்டர்னேட் மெத்தடில் வந்து நம்ம முடிஞ்ச அளவு ட்ரை பண்ண பார்க்கணும். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.